ஹாய், ஐம் கனராஜ். இன்னைக்கு நம்ம யாரை பற்றி பேச போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்திலே வந்துட்டு ரொம்ப ஒரு அரக்க குணம் படைச்ச ஒரு மனிதரை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பற்றி பேச போகிறோம். அது யார் பார்த்தீங்கன்னா, இடிமின் அப்படிங்கிற ஒருத்தர் தான். இந்த உலகத்திலே வந்துட்டு கொடூரமான மனிதர் யார் அப்படின்னு சொல்லிட்டு உலக மக்கள்கிட்ட கேட்டோம்னா எல்லாருமே சொல்கிறது ஹிட்லர் அப்படிங்கிற ஒருத்தர் தான் சொல்கிறாங்க. ஆனால் நான் சொல்கிறேன் ஹிட்லர் கிடையாது. இடிமின் தான் வந்துட்டு இந்த உலகத்திலே கொடூரமான மனிதர் மட்டும் இல்லாமல் ரொம்ப ஒரு ஆபத்தான மனிதர் அப்படின்னு. எதனால் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, இடியமனால் கொல்லப்பட்ட மக்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 1,00,000 5 லட்சம் மக்களை வந்து கொடூரமாக கொன்று குவிச்சிருக்கிறாரு. 1000க்கும் மேற்பட்ட பெண்களை வந்து ரேப் பண்ணியிருக்கிறாரு. அந்த பெண்களுக்கான பாய் ஃப்ரெண்ட் யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள வந்து கொடூரமாக வந்து கொலை செய்கிறாரு. மனிதனோட கறியை எடுத்து சமைச்சு சாப்பிட்றாரு. மனிதனோட மாமிசத்தை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்றாரு. இனப்படுகொலை செய்கிறாரு. ஒரு இனத்தை வந்துட்டு உகண்டா கண்ட்ரிலேருந்து வெளியே அடித்து பத்துறாரு. அந்த இனத்து மக்கள் யார் பார்த்தீங்கன்னா இந்திய மக்கள் தான். இந்த கொல்லப்பட்ட மக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, லாரியில் ஏற்றி கொண்டு போய் ஆற்றுல இருக்கக்கூடிய குரோக்கடைல் முதலைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவாக வந்து போட்டிருக்காரு. அது சாப்பிட்றத பார்த்துட்டு உட்காந்து ரசித்து பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான ஒரு மனித மிருகம் தான் இந்த இடியமின். இதெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்று தோணலை, இந்த அளவுக்கு கொடுமைகள்லாம் செஞ்ச ஒருத்தனுக்கு கடைசி காலத்தில் என்னைக்காவது ஒரு நாள் கடுமையான தண்டனை கிடச்சிருக்கும் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் நினைக்க மாதிரி எதுவுமே அப்படி நடக்கலை. எல்லா கொடுமையான செயலும் செஞ்சுட்டு நல்லா வாழ்ந்து அனுப்பிச்சிட்டு போன ஒருத்தர் தான் இந்த இடியமின். இவரோட கிறிஸ்டியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ இடியமின் லைஃப்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உகண்டா எப்படிப்பட்ட கண்ட்ரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துடலாம். உகண்டா கண்ட்ரி வந்து இயற்கை வளத்தில் செல்வஞ்செழிப்பாக இருக்கக்கூடிய கண்ட்ரி. இங்கே வந்து ஆங்கிலேயர் தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. இங்கே தான் வந்துட்டு ஒபேடா அப்படிங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுறாருன்னா, ஆங்கிலேயருக்கு எதிராக வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி கடைசியாக உகண்டா பிரசிடெண்டாக வந்து ஒபேடா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆகியிருந்தார். இப்போ இந்த ஒபேடா பிரதமர் என்ன நினைக்கிறாரு பார்த்தீங்கன்னா, தனக்கு வந்துட்டு ஒரு செக்யூரிட்டி பார்க்குறதுக்கே ஒரு பயங்கரமான ஒரு பாடி கார்டு வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இடியமினை வந்து தன்னோட வீட்டு வேலைக்காரனை வந்து எடுக்கிறாரு. இப்படி வீட்டு வேலைக்காரனாக போன இடியமின் தான் கடைசியில் உகண்டாவோட பிரசிடென்ட் ஆகி லட்சக்கணக்கான மக்களை வந்து கொண்டு போய்க்கிறாரு. பல பெண்களை வந்து ரேப் பண்ணுறாரு. இந்த மாதிரி கொடுமையான சம்பவங்கள்லாம் செய்கிறாரு. இப்போ இடியமினோட லைஃப்குள்ளே போகலாம். 1925 தான் இடியமின் பிறந்திருக்கலாம்னு சொல்கிறாங்க. ஆனால் இவரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இன்னை வரைக்குமே யாருக்குமே தெரியாமல் இருக்குது. இவர் வந்து ஏழை குடும்பத்தில் தான் சின்ன வயசில் இருக்கிறாரு. ஸ்கூலுக்கு கூட போகாமல் வீட்டு வேலைக்கு போய்கிட்டு இருக்காரு. நீ 3 நேரம் சாப்பாடு தந்தனா உனக்காக வந்து நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு நிலைமையில தான் இடியமினோட லைஃபே இருக்குது. இதை பார்த்து அவரோட டீச்சர் வந்துட்டு, இவன் வந்து நல்ல ஆள் ஹைட்டாக வெயிட்டாக நல்லா உடம்பு வச்சுருக்கானே, இவனை எப்படியாவது வந்துட்டு நம்ம பாக்ஸிங்கில் சேர்த்து வச்சோம்னா இவனுக்குன்னு ஒரு ஃப்யூச்சர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீச்சர் வந்து பாக்ஸிங்கில் வந்து சேர்த்து விட்றாங்க. இந்த ஒரு 6-7 வருஷத்தில் ஒரு பிரபலமான உகண்டா முழுக்க தெரியக்கூடிய ஒரு புகழ்பெற்ற ஒரு பாக்ஸிங் சாம்பியனாக வந்து இடியமின் மாறுறாரு. இதை பார்த்து ஆங்கில அரசாங்கம் வந்து இவருக்கு இராணுவத்தில் வந்து பதவி கொடுக்குறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த உகண்டாவோட பிரசிடென்ட் வந்து யார் வரா பார்த்தீங்கன்னா, ஒபேடா அப்படிங்கிற ஒருத்தர் தான் வராரு. இந்த ஒபேடா அப்படிங்கிற ஒருத்தர் மட்டும்தான் இடியமினை வந்துட்டு நல்ல ஆள் 6 அடி உயரம், பார்க்கறதுக்கே பயங்கரமான உடம்பு வச்சுருக்கான இவனை வந்து எப்படியாவது வீட்டு வேலைக்கு எடுக்கணும்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு எடுக்கிறாரு. இதுக்கப்புறம் பிரசிடென்ட்டுக்கும் இடியமினுக்கும் வந்துட்டு பயங்கர க்ளோஸ் ஆயிடுது. 2 பேருக்கும் வந்துட்டு பயங்கர க்ளோஸ் ஆனதுனால இடியமினுக்கு வந்து ப்ரொமோஷன் வந்து அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. கடைசியாக வந்துட்டு உகண்டா நாட்டோட இராணுவ படை தளபதியாக வந்து இடியமின் மாறியிருந்தார். இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பல கொடூரமான சம்பவங்கள்லாம் வந்து இடியமின் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஃபஸ்ட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா, அந்த காங்கோ நாட்டில் வந்துட்டு உள்நாட்டு கலவரம் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த உள்நாட்டு கலவரத்தை மக்களை போய் சமாதானப்படுத்திட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பிரசிடென்ட் என்ன பண்ணுறாருன்னா இடியமின்ட்ட சொல்கிறாரு. இடியமின் அதே மாதிரிக்கு அந்த அந்த நாட்டுக்கு வந்து போகிறாரு. அந்த நாட்டில் வந்துட்டு மக்களை வந்து சமாதானப்படுத்திட்டு அங்கே வந்து சொல்கிறாரு, நான் வந்து உங்களுக்காக வந்து எல்லாமே பண்ணியிருக்கேன், ஆனால் நீங்கள் எனக்கு வந்து எதுவுமே பண்ணலை, நான் கேட்டதை வந்து தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. இடியமே நீங்கள் என்ன கேட்டாலும் நாங்கள் வந்து தரதுக்கு ரெடியாக இருக்கிறோம், எங்கள் மக்கள் ரெடியாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க மக்கள் சொன்னோன்னே இடியமன் வந்து கேட்குறாரு. என்ன கேட்குறாரு பார்த்தீங்கன்னா, இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா அழகு பெண்களையும் வந்து என்னோட ரூமுக்கு வந்து நைட்டு வர சொல்லிடுங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே இருக்க மக்களுக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சி, என்னடா அவர் இப்படி கேட்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து எதிர்க்காங்க. அந்த மக்கள் எல்லாருமே இவரை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. எதிர்த்த மக்கள் எல்லாத்தையுமே வந்து கொடூரமாக கொண்டுட்டு அங்கே இருக்க பெண்களை வந்து ரேப் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்படி தான் வந்து இவரோட வேலை வந்து தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டே இருக்குது. இவருக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்கக்கூடிய மனிதர் யார் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான். இந்த பிரசிடெண்ட்டை எப்படியாவது வந்து போட்டு தள்ளிட்டோம்னா அடுத்து நம்ம உகண்டா நாட்டோட பிரசிடென்ட் ஆகிட்டோம்னா நம்ம என்ன பண்ணாலும் இந்த உலகத்தில் கேட்கறதுக்கு யாருமே இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுறாரு. அதே மாதிரிக்கு பிரசிடெண்ட்டை வந்து கொலை செய்கிறதுக்காக பல முயற்சிகள் பண்ணுறாரு. எல்லாத்துலேயும் வந்து பிரசிடென்ட் தப்பிச்சிருந்தாரு. ஒரு நாள் பயணமாக வந்துட்டு சிங்கப்பூருக்கு வந்து பிரசிடென்ட் போயிருந்தாரு. அந்த டைமில் வந்துட்டு உகண்டா முழுக்க வந்து தன்னோட இடியமனோட கட்டுப்பாட்டில் வந்து இராணுவ கட்டுப்பாட்டில் வந்துருச்சு. இப்போ இடியமன் தான் உகண்டா நாட்டுக்கு வந்து பிரசிடென்ட் ஆகியிருந்தாரு. இதுக்கப்புறம் தான் வந்துட்டு பல கொடூரமான சம்பவங்கள்லாம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. தன்னை ஏன்னு நினச்சா கூட அவங்கள வந்து கொடூரமாக வந்து கொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவர் ரோட்டில் ஜீப்பு போய்கிட்டு இருந்துச்சுன்னா யாராவது வந்து முறைச்சிக்கிட்டு இருக்காங்கன்னா உடனே துப்பாக்கி எடுத்து சுட்டு கொண்டு வரோம். இப்படி தான் வந்துட்டு லட்சக்கணக்கான மக்களை வந்து
கொன்று கோச்சிக்கிட்டே இருக்கிறாரு. இதனால் இந்த கொன்ன மக்கள் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாரு பார்த்தீங்கன்னா, ஒரு லாரியில் ஏற்றிட்டு போய் மிகப்பெரிய ஒரு ஏரியில் இருக்கக்கூடிய குரொக்கடைல் முதலைங்களுக்கு வந்து சாப்பிட்றதுக்கு உணவாக போட்டிருந்தாரு. அது சாப்பிட்றத பார்த்து உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இவர் எப்போமாவது வந்து ரோட்டில் போகும்போது அங்கே இருக்க பெண்கள், அழகான பெண்கள் வந்து நடந்து போய்கிட்டு இருந்தாங்கன்னா, அந்த நாள் நைட்டே வந்து அந்த பெண்கள் இடியம்மனோட வீட்டுக்கு வந்திருக்கணும். அப்படி வீட்டுக்கு வரலன்னா, மறுநாள் காலையில் அந்த பொண்ணோட வீட்டில் போய் இந்த இடியம்மனோட ஜீப்பு நிற்கும். அங்கே இருக்க எல்லா மக்களையும் வந்து எல்லாத்தையும் வந்து கொன்னுட்டு அந்த பெண்ணை வந்து தூக்கிட்டு வந்து ரேப் பண்ணுவார். இப்படி தான் வந்துட்டு பல கொடூரமான இதனால் வந்துட்டு அவருக்கு செக்ஸுவலி ப்ராப்ளம் வந்தும் கூட பல பெண்களை வந்து ரேப் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. இதுக்கப்புறம் எதுக்காக வந்து இந்திய மக்களை வந்து உகாண்டா கண்ட்ரிலேருந்து வெளியே அடித்து பார்த்துறாரு பார்த்தீங்கன்னா, இந்த இந்தியா நாட்டில் இருந்து உகாண்டா கண்ட்ரிக்கு வந்து வாணிபம் செய்கிறதுக்காக பிறந்த மக்கள், அதாவது மிகப்பெரிய தொழிலதிபராக வந்து உருவெடுத்துருக்கிறாங்க. அந்த மக்களை வந்து அங்கே இருக்க இந்திய மக்கள் எல்லாத்தையுமே வந்து வரி கட்ட சொல்லி கொடுமைப்படுத்துறாரு. ஹிட்லர் எப்படி யூதர்களை வந்து விரட்டி அடித்தாரோ அதே மாதிரி தான் நான் வந்து இந்தியர்கள் வந்து விரட்டி அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ஓண்டாவில் இருக்கக்கூடிய ஒரு பிரபலமான ஹாஸ்பிட்டல் வந்து அடிக்கடி வந்து இடியம்மன் ரைடு போய்கிட்டே இருக்கிறாரு. இவர் ரைடு போயிட்டு வரும்போது அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் வந்து 2-3 படங்கள் வந்து காணாமல் போய்கிட்டே இருக்குது. இது தொடர்ச்சியாக நடந்துகிட்டு இருக்கப்போ அங்கே இருக்க ஹாஸ்பிட்டல் நிர்வாகத்துக்கு வந்து பயங்கரமான அதிர்ச்சியாக இருக்குது. யார் வந்து படங்களை வந்து திருடிட்டு போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா, இடியம்மனுக்கு வந்து உடல்நிலை சரியில்லாமல் போயிடுது. உடனே இங்கே இருக்க டாக்டர் வந்து இடியம்மனுக்கு அவரோட வீட்டுக்கு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறாரு. ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது தான் ஐஸ் கட்டி எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இடியம்மன்ட்டு கேட்குறாரு. இடியம்மன் வந்துட்டு அந்த கிச்சன்லாம் ஃப்ரிட்ஜில் இருக்குது எடுத்துக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே வந்து டாக்டர் வந்து அந்த ஃப்ரிட்ஜ் பக்கத்தில் போகிறாரு. ஃப்ரிட்ஜை வந்து ஓப்பன் பண்ணுறாரு. ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் தான் தெரியுது அங்கே இருந்தது ஐஸ் கட்டி கிடையாது. மனிதனோட தலை, கை, கால், உடம்பு இப்படின்னு சொல்லிட்டு உடல் உறுப்புகள் வந்து துண்டு துண்டாக வெட்டப்பட்ட நிலையில் உள்ள ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிறத வந்து பார்க்குறாரு. அங்கே இருக்க டாக்டர் வந்து பயங்கரமான அதிர்ச்சியில் இருக்கிறாரு. இந்த சைடு பார்த்தீங்கன்னா, கிச்சனில் வந்துட்டு கறி கொதிச்சுக்கிட்டு இருக்குது. அது மனித கறியா என்ன கறியான்னு சொல்லிட்டு தெரியல. இது வந்து இடியம்மன் வந்து மனிதனோட கறியை வந்து எடுத்து சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு உலகம் முழுக்க தெரியுது. இங்கே இருக்க உலக மக்கள் எல்லாருமே என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் போய் கட்டுக்கதை அப்படின்னு சொல்லிட்டு, இவரெல்லாம் அப்படி சாப்பிட்ருக்க மாட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அங்கே இருக்க ஓண்டா மக்கள் வந்துட்டு இடியம்மன் வந்துட்டு இதுக்கு முன்னாடி இருந்து வந்து மனித கறிலாம் சாப்பிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கூட இருக்கவங்களால வந்து எவிடன்ஸ்லாம் வச்சு சொல்லிடுறாங்க. மனித கறி சாப்பிட்டது வந்து இடியம்மன் உண்மைதான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓண்டாவில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து எத்தனை காலமாக வந்து இவர் பண்ணுற கொடுமைகளை வந்து தாங்கிக்கிட்டே இருப்பாங்க. இதுக்கு பேசாமல் வந்து வெள்ளையர்களே வந்து ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கலாம், ஆங்கிலேயர்களே ஆட்சி செஞ்சுட்டு போயிருக்கலாம். அவங்களே வந்து நல்லா தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தாங்க. என்னைக்கு இந்த அரக்கங்கையில் வந்து நாடு போணுச்சோ அந்த நாடு நாசமாக போயிடுச்சு. பல லட்சம் மக்களை வந்து கொன்று கோச்சிருக்கிறாரு. பெண்கள் ஆயிரக்கணக்கான பெண்கள் வந்து ரேப் பண்ணுறாரு. இப்படி நாட்டோட பொருளாதாரம் சரிஞ்சிருச்சு. நாட்டையே வந்து நாசமாகிக்கிட்டான் அந்த இடியம்மன் வந்து அப்படின்னு ஓண்டாவில் இருக்க எல்லா மக்களும் ஒன்று சேர்ந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணி போராட்டம் பண்ணி இவரை வந்து எப்படியாவது கொண்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு இவரோட வீட்டுக்கு வந்து அருவா, கத்தி இது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து மக்கள் வராங்க. ஆனால் இவர் வந்து அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு ஓடி சவுதி அரேபியா நாட்டுக்கு போயிடுறாரு. அந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மன்னர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, உன் நாட்டில் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி இங்கெல்லாம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்க முடியாது, நீ வந்து இருக்கலாம், உனக்காக என்ன வேணாலும் நாங்கள் தரோம், ரெடியாக இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து அங்கேயே வந்து உட்கார வச்சுருந்தாங்க. அங்கேயே வந்து நல்லா ஜாலியாக தான் இருக்கிறாரு இடியம்மன். கடைசியில் 2003 ஆகஸ்ட் 10 வந்து இடியம்மன் இறந்து போகிறாரு. இப்படிப்பட்ட ஒரு அரக்க குணம் படைச்ச இடியம்மனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் தொடர்ந்து போடுற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும்.